நான் ஒரு விஷயத்த கேட்குறேன் தேர்தல் ஆணையத்துக்கு. நீங்க 2002 இருக்கிற அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்க பெயரை கேட்குறீங்க. உங்களுக்கு கடந்த 10 வருடங்களாக இங்க திமுகல இல்ல அதிமுகல இருக்கிற இந்த பிஎல்ஏ டூக்கள் எத்தனை முறை டெத் ஓட்டுகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை முறை ஷிஃப்டட் ஓட்டுகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நீக்குனீங்களா? அதை பத்தி ஏதாச்சும் ஆலோசனை பண்ணீங்களா? 10 வருட காலமா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவருடைய ஓட்டு இன்னமும் இருக்கு. இதையெல்லாமே 10 வருஷமா திருத்த முடியாத நீங்க இந்த 10 நாள்ல இந்த வாக்காளர் பட்டியலை திருத்த போறீங்களா? இது எந்த வகையில நியாயமா இருக்கு? புரியல எங்களுக்கு. இதெல்லாம் நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப அவசர கதியில செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. இதுல கேட்டிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் பாருங்க, கேள்விகளை நம்மளுடைய டீட்டெயிலை கொடுத்துட்டாங்க முழுவதுமாக. அதுல ஒரு பார்கோடு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் சரி கேட்குறீங்க, தப்பு இல்லை. பெயர் கேட்குறீங்க, அவருடைய அடையாள அட்டை எண் கேட்குறீங்க, உறவினர் பெயர்னு கேட்குறீங்க. அது தந்தை பெயரா யார் பேர்னு அங்கே இல்லை. உறவு முறை கேட்குறீங்க, இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம், சரின்னு ஒத்துக்கிறோம். ஆனால் கீழே சட்டமன்ற தொகுதியின் பெயர் பாகம் எண் வரிசை எண்ணு கேட்குறீங்களே. 2002 அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில இருந்தாருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த பாகத்துல இருந்தார், எந்த வரிசை எண்ணில் இருந்தாருன்னு அவருக்கு தெரியுமா? இதை செய்ய வேண்டியது யாருடைய கடமை? தேர்தல் ஆணையத்துடைய கடமை. அவர்கள் தான் இதை செய்யணும். அவர்கள் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுக்கணும், சர்ச் பண்ணி எடுத்து அவங்க தான் நீங்க போட்டு கொடுத்துருக்கணும். இதை போய் ஒரு பாமர மக்களை, சாதாரண மக்களை தேட சொன்னா அவன் எங்க போய் தேடுவான்? அவனுக்கு எந்த அளவிற்கு அவனுக்கு அந்த பொது அறிவு இருக்கும்? அவனால போயிட்டு எந்த இடத்துல இதெல்லாம் தேட முடியும்? ஒரு படிச்சவன் எப்படியாச்சும் அதை தேடி எடுத்து போட்டுடுவான். சாதாரண மக்கள் எப்படி இதை தேடுவாங்க? அதை பத்தி சிந்திச்சு பாத்தீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? எப்படியாச்சும் இதுல குளறுபடிகளை பண்ணி திமுக ஆட்சி கட்டுல இருந்து அகற்றணும். இதுதான் உங்களுடைய ஒரு அடிநாதமாவே இருக்கு, அடித்தளமாவே அதுதான் நீங்க வச்சு செயல்படுறீங்கன்றதுதான் இதுல இருந்து தெரியுது. இல்ல டிசம்பர் 7 வரைவு வாக்காளர் பட்டியல் நீங்க எப்படி வெளியிடுவீங்க? இந்த டீட்டெயிலாம் எடுத்து அவங்க எத்தனை நாள் ஆகும் கொடுக்கறதுக்கு? இதெல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்னதான் இவர்கள் இந்த சூழ்ச்சியை பண்ணாலும் எங்களுடைய முதல்வர் அவர்கள் இதற்கு இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வழக்கு தொடுத்து இருந்தாலும் கூட இதற்கு நாங்க இந்த வேலைகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதனால ஏமாந்து போக போறது பிஜேபியும் அதிமுகவும் தானே தவிர திமுக ஒரு நாளும் ஏமாறாது. நாங்கள் இதற்கு உண்டான பணிகளை செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய சூழ்ச்சி ஒரு நாளும் இந்த தமிழ்நாட்டுல பலிக்காது. ஏன்னா இது தந்தை பெரியாரின் மண், பகுத்தறிவு மண். அத்தனை பேரும் பகுத்தறிவு மனிதர்கள் இங்க. இந்த பொதுமக்கள் ஆகிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் இதை பத்தி தயவு செஞ்சு சிந்திங்க. இந்த மோடி அரசு எந்த வகைக்கும், எந்த அளவிற்கும், எந்த எல்லைக்கும் போகும்ன்றது இந்த வாக்காளர் இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இதுவே ஒரு சாட்சி.